ஸோ நாங்கள் படிக்கிற பாடம் இது LKAS 7. இந்த LKAS 7 கண்டது எந்த நடவடிக்கை எண்ணத்தோட தொடர்புடைய நியமம் என்று படிச்சு கொண்டிருக்கிறோம். காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று. ஓகே, நாங்க படிக்கிற விஷயம் காசு பாய்ச்சல் கூற்று என்ற விடயம் படிக்கிறோம். ஓகே, இந்த காசு பாய்ச்சல் கூற்றுல காசு பாய்ச்சல் என்றது வணிகத்தினுடைய 3 நடவடிக்கைகளுக்கு கீழே இந்த காசு பாய்ச்சல் என்றது வகைப்படுத்தி காட்டப்படுது. எத்தனை நடவடிக்கை? 3 நடவடிக்கைக்கு கீழே. வருமான கூற்று கொண்டுள்ள பிள்ளைகள் செலவீனங்கள் 4 செலவீனங்களாக வகைப்படுத்தப்படுது. நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு என்று வகைப்படுத்துறது போல இங்க வணிகம் ஒன்றினுடைய காசு பாய்ச்சல். அப்ப காசு பாய்ச்சல் என்றா என்னன்னு நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உட்பாய்ச்சல் கமா வெளிப்பாய்ச்சல். வெளிப்பாய்ச்சல் வணிகம் ஒன்றினுடைய காசு பாய்ச்சல் என்றது உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் குறிக்கும். சரியா? உட்பாய்ச்சல் என்றா வணிகத்துக்குள்ள காசு வரும் பிள்ளைகள், வெளிப்பாய்ச்சல் என்றா வணிகத்திலிருந்து காசு வெளியாட போகும். சரியா? அப்ப இந்த காசு பாய்ச்சல் 3 நடவடிக்கைகளுக்கு கீழே வகைப்படுத்தப்படுது. எந்தெந்த நடவடிக்கை என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கை. இரண்டாவது பிள்ளைகள் முதலீட்டு நடவடிக்கை. மூன்றாவது பிள்ளைகள் நிதியீட்டல் நடவடிக்கை. அப்ப நான் சொன்னா ஒரு காசு பாய்ச்சல் ஒரு உருப்படியை தந்தா முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த உருப்படி காசு பாய்ச்சலை வணிகத்துக்கு ஏற்படுத்துதா இல்லையா என்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதுக்கு முதல் சொன்ன உதாரணம் பெருமான தேய்வுக்குரிய இரட்டை பதிவு, பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இதுல காசு பாய்ச்சல் என்றது தொடர்பு படுமா பிள்ளைகள்? தொடர்பு படாதா. சரியா? அப்ப காசு பாய்ச்சலோட தொடர்புடைய விடயங்கள், காசு பாய்ச்சலை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தான் இந்த 3 நடவடிக்கைகளுக்கு கீழே வகைப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப செயற்பாட்டு நடவடிக்கையோட தொடர்புடைய விடயங்களை எப்படி நாங்க அடையாளம் காணுறது? அப்ப எந்த நடவடிக்கைகள் எங்களினுடைய செயற்பாட்டு நடவடிக்கையோட தொடர்புபடும்? எது முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும்? எந்த காசு பாய்ச்சல் நடவடிக்கை நிதியீட்டலுக்குள்ள வரும் என்றது சிம்பிளா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். இந்த செயற்பாட்டு நடவடிக்கை என்றது வருமான கூற்றோட தொடர்புடைய விடயங்கள். ஓகே, வருமான கூற்றோட தொடர்புடைய விடயங்கள் எல்லாம் செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள வரும். இன்னொரு விதமா சொன்னா நடைமுறை சொத்துக்கள் மற்றும் இது இலகுவா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். சரியா? நடைமுறை பொறுப்புகள், நடைமுறை சொத்துக்கள் மற்றும் நடைமுறை பொறுப்புகள் செயற்பாட்டு நடவடிக்கைகள் வரும். இன்னொன்றையும் யோசிக்கணும். இப்ப 3 நடவடிக்கைகளுக்கு இட வகைப்படுத்துறதால இந்த முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கை அல்லாத விடயங்கள். இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். வருமான கூற்றோட தொடர்புடைய விடயங்கள் எல்லாம் எதுக்குள்ள வரப்போகுது? செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரப்போகுது. வருமான கூற்றோட தொடர்புடைய விடயங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும் பிள்ளை. ஓகே, நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்புகளோட தொடர்புடைய விடயம் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கை அல்லாத விடயங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரப்போம். இந்த மாதிரி இந்த செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள எது எது வரும்ன்றது இந்த காசு பாய்ச்சல் கூற்று நீங்க படிக்கிற ஒரு ஆளுக்கு இந்த விடயத்துலதான் தெளிவு அதிகமாக இருக்கணும். ஒவ்வொன்றும் எந்த நடவடிக்கைக்கு உரியது என்றதை விளங்கிக் கொள்ளலாம். முதலீட்டு நடவடிக்கை என்பது நடைமுறை அல்லா சொத்துக்கள். நடைமுறை எல்லா சொத்துக்கள் எது? ஆதனம் பொறி உபகரணம். ஓகே, ஆதனம் பொறி உபகரணம், கற்பலனாகா சொத்துக்கள், முதலீடுகள், நிலையான வைப்புகள். இந்த நடைமுறை எல்லா சொத்துக்களோட தொடர்புடைய விடயம் மற்றும் நடைமுறை எல்லா சொத்துக்களில் இருந்தான
வருமானம். ஓகே, நடைமுறை எல்லா சொத்துக்களில் இருந்தான வருமானங்கள் எந்த நடவடிக்கைக்குள்ள வரப்போகுது? முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வர. அடுத்தது நிதி ஈட்டல் நடவடிக்கை. இந்த நிதி ஈட்டல் நடவடிக்கை என்றது எதோட தொடர்புடையது என்றால் பிள்ளைகள், ஓகே, உரிமை மாற்றல் கூற்று. உரிமை மாற்றல் கூற்று இதோட தொடர்புடைய விடயங்கள். இரண்டாவது நான் சொன்னால் நடைமுறை அல்லா பொறுப்புகள், நீண்ட கால கடன்கள். அப்ப உரிமை மாற்றல் கூற்று நடைமுறை அல்லா பொறுப்புகளோட தொடர்புடைய விடயங்கள் எதுக்குள்ள வரப்போகுது? நிதி ஈட்டல் நடவடிக்கைக்குள்ள வரப்போகுது. அப்ப காசு பாய்ச்சல் கூற்று என்ற ஒரு விஷயத்தை படிக்க போற ஒரு பிள்ளைக்கு இந்த வணிகத்துல நடக்கின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகள்ல எந்த நடவடிக்கை காசு பாய்ச்சலை ஏற்படுத்தும் என்றது தெரிஞ்சிருக்கும். காசு பாய்ச்சல் என்றது பிள்ளைகள் காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலை கொண்டிருக்கு. காசு கணக்கு வரவு என்றது உட்பாய்ச்சலாக இருக்கும், காசு கணக்குல செலவு என்றது வெளிப்பாய்ச்சலாக இருக்கு. காசு பாய்ச்சலை ஏற்படுத்துகின்ற உருப்படிகள் தான் பிள்ளைகள் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. எப்படி? செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. வருமான கூற்றோட தொடர்புடைய விடயங்கள், நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்போட தொடர்புடைய விடயங்கள், முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கை அல்லாத விடயங்கள். ஓகே, முதல் செயற்பாட்டு நடவடிக்கை என்றதுக்குள்ள நீங்கள் உள்ளடக்க வேண்டும். நடைமுறை எல்லா சொத்துக்கள் மற்றும் அதில் இருந்தான வருமானங்கள் எதுக்குள்ள உள்ளடக்குவீங்க? முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள உள்ளடக்கும். உரிமை மாற்றல் கூற்றுல பதிகின்ற விடயங்கள் பங்கு வளங்கள். சரியா? பங்கு லாபம் செலுத்தல், உரிமை பங்கு வளங்கள். அடுத்தது பிள்ளைகள் இதுல நீங்க படிச்சிருப்பீங்க ஆரம்ப பொது வளங்கள். பொது வளங்கள் என்றது படிச்சிருக்கேன். பொது வளங்களையும் செய்யும் கம்பெனி, இடைக்காலத்துல பொது வளங்களை செய்யும். இரண்டாவது உரிமை வளங்களை செய்யும். காசு பாய்ச்சலை ஏற்படுத்துற விடயம். அடுத்தது நடைமுறை எல்லா பொறுப்புகளோடு நீண்ட கால கடன், வங்கி கடன்களை பெற்றுக்கொள்றது நீண்ட காலத்துக்கு, குத்தகை கடன்கள். இது எல்லாம் என்னத்தோட தொடர்புடையது? நடைமுறை எல்லா பொறுப்புகளோட தொடர்புடைய விடயம் நிதியீட்டல் நடவடிக்கைகளும் உள்ளடக்கப்படும். சரியா? அப்ப இந்த விடயங்களை நீங்க வடிவா விளங்கி கொள்ள வேணும். இதுல இன்னும் ஒரு விடயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. கட்டட வாடகை பெற்றது. அப்ப கட்டட வாடகை பெற்றது என்றது, கட்டடம் என்றது பிள்ளைகள் நடைமுறை எல்லா சொத்துக்களுக்குள்ள வரும். அப்ப கட்டடம் என்ற நடைமுறை எல்லா சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற வருமானம் எதுக்குள்ள வரப்போகுது? முதலீட்டு நடவடிக்கை. ஆகவே பிள்ளைகள் இந்த கட்டட வாடகை பெற்றது என்றது முதலீட்டு நடவடிக்கை தான். வருமான கூற்றுல வரும் என்று செயற்பாட்டு நடவடிக்கைகளை சேர்க்கக்கூடாது. பாருங்க, செயற்பாட்டு நடவடிக்கைக்கு என்ன சொல்லியிருக்கேன்? முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கைகள் அல்லாத விடயம் இருக்கும். முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கைகள் அல்லாத விடயம். ஆகவே கட்டட வாடகை பெற்றது என்றது முதலீட்டு நடவடிக்கையோடு நேரடியாக தொடரும். ஆகவே நீங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள சேர்க்கக்கூடாது. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? பயிற்சிக்கு போகும். சரிதானே? ஓகே, பயிற்சி 1 எடுங்க, பயிற்சி 3. ஓகே, பயிற்சி 3 எடுங்க பிள்ளைகள். வரையறுக்கப்பட்ட நதியா கம்பெனி. இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு காசு கணக்கினுடைய விவரமான காசு கட்டுப்பாட்டு கணக்கு தந்திருக்காங்க. இந்த விவரமான காசு கட்டுப்பாட்டு கணக்குல பிள்ளைகள் இந்த வரவு பக்கத்துல இருக்கிற விடயங்கள் எல்லாம் என்னவாக இருக்க போகுது? வரவு பக்கத்துல இருக்கிற விடயங்கள் எல்லாம் காசு பெறுவனவுகள். என்ன, ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல இருக்கிற விஷயம் எல்லாம் காசு பெறுவனவுகள். காசு பெறுவனவுண்டா காசு உட்பாய்ச்சி. செலவு பக்கத்துல இருக்கிற விடயங்கள் எல்லாம் என்னத்துக்குள்ள வரப்போகுது? காசு கொடுப்பனவுகள், வெளிப்பாய்ச்சலுக்குள்ள வரப்போகுது. காசு கொடுப்பனவுகள் வெளிப்பாய்ச்சலுக்குள்ள வரப்போகுது. சரிதானே? அப்போ ஒரு காசு கட்டுப்பாடு கணக்கு உங்களுக்கு தெரியணும். வரவு பக்கத்துல இருக்கிறது உட்பாய்ச்சலை ஏற்படுத்துகிற விடயங்கள், செலவு பக்கத்துல இருக்கிறது வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். இதை விட காசு கணக்கினுடைய ஆரம்ப மீதி, காசு கணக்கினுடைய இறுதி மீதி தந்திருக்காங்க. இதை வச்சுக்கொண்டு கேள்வியை பாருங்க. நதியா கம்பெனியின் நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்றை தயாரிக்க. நான் நேற்று சொன்னான், காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறையிலையும், ஓகே, இரண்டாவது நேரில் முறையிலையும் தயாரிக்கப்படும். ஓகே, இப்ப நாங்க இன்றைக்கு செய்யறது நேர்முறை என்று விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? இன்றைக்கு நாங்க செய்யறது நேர்முறை என்று விளங்கிக் கொள்ளுங்க. நேரில் படிக்கைக்குள்ள உங்களுக்கு விளங்க, ஓ இதுதான் நேர், இதுதான் நேரில், இரண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றது நேரில் முறை நான் படிப்பிக்கைக்குள்ள விளங்கும். இன்றைக்கு நீங்க வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க செய்யறது நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று. நேர்முறையிலான
காசு பாய்ச்சல் கூற்று நாங்கள் செய்ய போறோம் என்றதை பார்த்துக்கணும். சரிதானே? ஓகே. சோ முதலாவது உங்களோட கொப்பியில பிள்ளைகள் ஒரு பக்கம் முழுக்க விபரம் தொகை தொகை என்று கோடடிங்க எல்லாரும். விபரம் தொகை தொகை கோடடிச்சு கொள்ளுங்க. விபரம் தொகை தொகை என்று கோடடிச்சு கொள்ளுங்க. ஒரு கொப்பியில உங்களோட கொப்பியில முழு பக்கத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அடிங்க பிள்ளைகள். விபரம் தொகை தொகை. அடிச்சாக்கள் இந்த செயற்பாட்டு நடவடிக்கைக்கு பிள்ளைகள் ஒரு 10 வரி இடைவெளி, முதலீட்டு நடவடிக்கைக்கு ஒரு 7 வரி, அதுக்கு கீழே நிதியீட்டல் நடவடிக்கை போட்டுக்கணும். செயற்பாட்டு நடவடிக்கைக்கு ஒரு 10 வரி. நீங்க கணக்கு செய்ய செய்ய எவ்வளவு இடைவெளிகள் தேவை, என்ன மாதிரி கேள்வி வருதுன்றது உங்களுக்கு பரிச்சயமாகும். ஸோ இப்ப நீங்கள் செய்ய வேண்டியது செயற்பாட்டு நடவடிக்கைக்கு 10 வரி இடைவெளி, முதலீட்டு நடவடிக்கைக்கு 7 வரி இடைவெளி, நிதியீட்டல் நடவடிக்கை அதுக்கு கீழே போட்டுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்டாவே கஷ்டமான கேள்வி செய்ய மாட்டோம். இலகுவான கேள்வியிலிருந்து 1 by 1 அதிகரிச்சு கொண்டு போகும். இது ஒரு இலகுவான கேள்வி. உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்ற ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக, நேர்முறையினுடைய ஃபார்மேட்டை கொண்டு வர்றதுக்காண்டி நாங்க இங்க படிக்க போறோம். வேகமா கோடடிங்க, இன்னொரு நிமிஷம் தான். ஹெடிங் போடும். ஹெடிங் போடணும் பிள்ளைகள். வரையறுக்கப்பட்ட நதியா கம்பெனியின் 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறை என்பதை போட்டுக்கணும். நாங்க செய்யறது இன்றைக்கு படிக்கிறது நேர்முறை, டைரக்ட் மெத்தட். அப்ப நேரில் என்றது நேரில் படிக்கைக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இதுதான் நேரில், இதுதான் நேர் என்றது நேரில் முறை படிக்கைக்குள்ள உங்களுக்கு விளங்கும். வேகமா கோடடிங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கப்போம். செயற்பாட்டு நடவடிக்கை 10 வரை இடைவெளி, முதலீட்டு நடவடிக்கை 7 வரை இடைவெளி, அங்கான நிதியீட்டல் நடவடிக்கை. ஓகே, முதலாவது கவனிங்க பிள்ளைகள். அடிச்சாச்சு எல்லாரும்? அடிச்சுட்டா சொல்லுங்க பிள்ளைகள் வேகமா. விவரம் தொகை தொகை மட்டும்தானே? சாட் பாக்ஸ்ல போடுங்க அடிச்சாக்கள் வேகமா. ஓகே, சரிதானே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கை பத்தி சொன்னா வரவு பக்கத்துல இருக்கிற விடயங்கள் காசு உட்பாய்ச்சல் என்றும், செலவு பக்கத்துல இருக்கிற விடயங்கள் காசு வெளிப்பாய்ச்சல் என்றும் சொல்லிட்டேன். இப்ப நாங்க இதுல தரப்பட்டிருக்கின்ற காசு பாய்ச்சலோட தொடர்புடைய உருப்படிகளை இந்த செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள வகைப்படுத்தி காசு பாய்ச்சல் கூற்றினை தயாரிக்க போறோம். சரிதானே? ஓகே, இதுல முதலாவது கவனிங்க பிள்ளைகள். காசு விற்பனை. காசு விற்பனை என்றது எந்த நடவடிக்கை என்று சொல்லி தந்தான்? செயற்பாட்டு நடவடிக்கை, வழக்கமான வருவாய் உழைக்கின்ற நடவடிக்கை, வழக்கமான வருவாயினை உழைக்கின்ற நடவடிக்கை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி தந்தனால் வருமான கூற்றோட தொடர்புடைய விடயம், நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்புகளோடு தொடர்புடைய விடயம், முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கை அல்லாத விடயங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும் என்று சொன்னார். ஆகவே இது செயற்பாட்டு நடவடிக்கை. எழுதிக் கொள்ளுங்க, காசு விற்பனை. என்னோட சேர்ந்து செய்து கொண்டு போங்க பிள்ளைகள். செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள காசு விற்பனை. காசு விற்பனை 4 மில்லியன். நான் 3 சவரை விட்டு செய்யறேன்னா காசு விற்பனை. ஓகே, காசு விற்பனை. செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள உட்பாய்ச்சல். உட்பாய்ச்சல் என்றா பிளஸ்ல போடணும். ஓகே, உட்பாய்ச்சல் என்றா பிளஸ். ஓகே, நார்மலா போட்டா பிளஸ் அடையாளம் தானே பிள்ளை. வெளிப்பாய்ச்சல் என்றா பிராக்கெட் பண்ணி போடணும். வெளிப்பாய்ச்சல் காசு மைனஸ் ஆகும். ஓகே, அப்ப காசு விற்பனை உட்பாய்ச்சல் என்றது தெரியணும்.
முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கைன்னு தெரியணும், இன்னொன்று காசு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, கடன் பெற்றோரிடம் பெறுவனவு எந்த நடவடிக்கை? செயற்பாட்டு நடவடிக்கை. ஓகே, கடன் பட்டோரிடம் பெறுவனவு செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும் 7500. ஓகே, 7500. அடுத்தது பெற்ற பங்கு லாபம். பெற்ற பங்கு லாபம், பங்கு லாபம் என்றது பிள்ளைகள் பங்குகளை நாங்கள் கொள்வனவு செய்ததற்காக கிடைக்கின்ற வருமானம். அப்ப பங்குகளை கொள்வனவு செய்யறது, முதலீடுகளை கொள்வனவு செய்யறது என்றது எந்த நடவடிக்கைக்குள்ள வரும்? முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். ஆகவே அந்த முதலீட்டு நடவடிக்கைகள், முதலீடுகள் என்ற விஷயம் நடைமுறை அல்லா சொத்தோட சம்பந்தப்பட்ட விடயம். அந்த நடைமுறை அல்லா சொத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானங்களும் எந்த நடவடிக்கைக்கு கீழே பிள்ளைகள் வகைப்படுத்தப்பட வேணும்? எந்த நடவடிக்கை? முதலீட்டு நடவடிக்கையாக இருக்கும். ஓகே, அப்ப பெற்ற பங்கு லாபம், பங்கு லாபம் முதலீட்டு நடவடிக்கையாக இருக்கும் 400. பெற்ற பங்கு லாபம் 400. அப்ப முதலாவது இந்த பாடத்துல நினைச்சிருந்தா இந்த காசு பாய்ச்சலோட தொடர்புடைய உருப்படிகளை வகைப்படுத்துறது மிக தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, சாதாரண பங்கு வளங்கள். பங்கு வளங்கள் இடம்பெற்றிருக்க பிள்ளைகள், பங்கு வளங்கள் 3000 எங்க வரும்? உரிமை மாற்றல் கூற்றோட தொடர்புடைய விடயம் 3 மில்லியன் நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள வரும். பங்கு வளங்களால காசு கிடைச்சிருக்கு. சாதாரண பங்கு வளங்கள். விளங்கல, நீங்க கதைக்கிறது ஒண்ணும் விளங்கல, சத்தமா கதைங்க. சரி சரி, ஓகே, பதிகிறேன். ஓகே, சரி. சாதாரண பங்கு வளங்கள் 3 மில்லியன். அதே போல பாருங்க, கட்டட வாடகை பெற்றது இருக்குது, நான் பதியாமட்டேன். ஓகே, கட்டிட வாடகை என்றது பிள்ளைகள், கட்டிடங்கள் என்றது பிள்ளைகள் நடைமுறை எல்லா சொத்துக்களுக்குள்ள போறோம். ஏன்னா கட்டிடங்கள் என்றது ஆதனம் பொறிய உபகரணங்களாக இருக்கும். ஓகே, அப்ப கட்டிடங்கள் என்றது நடைமுறை எல்லா சொத்து, அதுல இருந்து கிடைக்கின்ற வருமானங்களும் என்னத்துக்குள்ள வரும் பிள்ளைகள்? முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப இது வருமான கூற்றுலதான ஏனைய வருமானத்துக்குள்ள வரும் மட்டும் யோசிக்க கூடாது. நான் சொன்னா செயற்பாட்டு நடவடிக்கை என்றது முதலீட்டு நிதியீட்ட நடவடிக்கை அல்லாத விடயங்களாகவும் இருக்கும். கட்டட வாடகை என்றது நேரடியாக முதலீட்டு நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்ட விடயம். கட்டடங்கள்ல இருந்துதான் வாடகை வருமானம் கிடைக்கும். ஆகவே கட்டட வாடகை பெற்றது முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள காசு உட்பாய்ச்சலாக இருக்கு. கட்டட வாடகை பெற்றது கட்டட வாடகை பெற்றது. ஓகே, அடுத்தது காணி விற்பனை. காணி ஒன்றை வித்திருக்காங்க, அதனால கிடைச்ச காசு. காணி என்றது மெதுக்குள்ள வரும் பிள்ளைகள் முதலீட்டு நடவடிக்கை, நடைமுறை எல்லா சொத்தோட சம்பந்தப்பட்ட விடயம். காணி ஒன்றை வித்திருக்காங்க, அதனால காசு கிடைச்சிருக்கு, முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள போடுவீங்க 5500. காணி விற்பனை, விற்பனையால் பெற்ற காசு. காணி விற்பனையால காசு கிடைச்சிருக்கு 5500. ஓகே, அடுத்தது பாருங்க, வங்கி கடன் பெற்றது. வங்கி கடன் 2 மில்லியன் கிடைச்சிருக்குது, காசு வந்திருக்கு. என பிள்ளைகள் வங்கி கடன் என்றது நீண்ட கால கடன். ஓகே, நீண்ட கால கடன். ஆகவே நடைமுறை எல்லா பொறுப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள போடுவீங்க பெற்ற வங்கி கடன் அல்லது வங்கி கடனால் பெற்ற காசு எப்படி எழுதினாலும் ஓகே. ஓகே, 2 மில்லியன் நிதியீட்டல் நடவடிக்கை, நடைமுறை எல்லா பொறுப்பு உரிமை மாற்றல் கூற்றோட தொடர்புடைய விடயங்கள் நிதியீட்டல் நடவடிக்கை. அடுத்தது உரிமை பங்கு வளங்கள். உரிமை பங்கு வளங்களுக்கும் பங்கு வளங்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? உரிமை பங்கு வளங்கள் என்றது பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிற பங்குதாரருக்கு மட்டும்தான் காசை வாங்கி போட்டு காசை பெற்றுக்கொண்டு பங்குகளை வளங்கள் செய்யறது, இஷ்யூ பண்றது. ஓகே,
அப்ப உரிமை பங்கு வழங்கல் உரிமை மாற்றல் கூற்றுல நாங்கள் பதிவு செய்வோம். ஆகவே நிதியீட்டல் நடவடிக்கையில உட்பாய்ச்சலாக இருக்கும். உரிமை பங்கு வழங்கல் பங்கு வழங்கலால் பெற்ற காசு, உரிமை பங்கு வழங்கலால் பெற்ற காசு 1 மில்லியன். ஓகே, அப்ப இதுல பாருங்க, காசு இவ்வளவு விடயங்கள் தொடர்பாக வணிகத்துக்கு காசு உட்பாய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அது நாங்க எந்தெந்த நடவடிக்கை என்று வகைப்படுத்திட்டோம். இப்ப அடுத்தது, ஓகே, அடுத்தது காசு கொடுப்பனவுகள். காசு கொடுப்பனவுகள் எல்லாம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? வணிகத்துக்கு காசு வெளிப்பாய்ச்சலினை ஏற்படுத்தும். எந்த எந்த நடவடிக்கை என்று இப்ப வகைப்படுத்த போறோம். முதலாவது பாருங்க, காசுக்கு கொள்வனவு. காசுக்கு கொள்வனவு எவ்வளவு? 2 மில்லியன். காசுக்கு கொள்வனவு எங்க வரும்? கொள்வனவு வருமான கூற்றோட சம்பந்தப்பட்ட விடயம். ஓகே, 2 மில்லியன். இப்ப இது வெளிப்பாய்ச்சல் தானே. வெளிப்பாய்ச்சல் என்றதால பிள்ளைகள் நீங்க பிராக்கெட் பண்ணி போடணும். வெளிப்பாய்ச்சல் இல்லை, காசு வெளியால போகுது. காசுக்கு கொள்வனவு, காசு வெளியால போனா பிள்ளைகள் காசு வெளிப்பாய்ச்சலாக இருக்கு. காசு வெளியால போனா காசு வெளிப்பாய்ச்சலாக இருக்கு. கட்டாயம் மறக்கக்கூடாது, பிராக்கெட் பண்ணி போட வேணும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது. கடன் கொடுத்தோர் எதுக்குள்ள வருவே? நடைமுறை பொறுப்பு. என்ன? நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பு, செயற்பாட்டு நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்டது பிள்ளைகள். கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது. காசு வெளியால போனா பிள்ளைகள் காசு வெளிப்பாய்ச்சல் 3500. பிராக்கெட் பண்ணி போடும். ஓகே, பிராக்கெட் பண்ணி போடும். அடுத்தது பாருங்க, நிர்வாக செலவு, விநியோக செலவுகள் செலுத்தியது. நிர்வாக செலவு, விநியோக செலவு எதுக்குள்ள வரும்? வருமான கூற்றோட தொடர்புடைய நடவடிக்கை, வழக்கமான வியாபார செயற்பாட்டோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். சரியா? ஆகவே நிர்வாக செலவு செலுத்தியது 2000, விநியோக செலவு செலுத்தியது 1200. வெளிப்பாய்ச்சல் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். செலுத்திய நிர்வாக செலவு, செலுத்திய விநியோக செலவு. செலுத்திய விநியோக செலவு. ஓகே, அடுத்தது பாருங்க, கொடுத்த வட்டி, வருமான வரி. இந்த கொடுத்த வட்டியையும் வருமான வரியையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த கொடுத்த வட்டியும் வருமான வரியும் பிள்ளைகள் இந்த செயற்பாட்டு நடவடிக்கைகள்ல தனியாக வெளிப்படுத்தப்படணும் என்று நியமத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? கடைசியா நான் செய்ய எப்படி செய்யறேன் பாருங்க. இந்த வட்டி கொடுப்பனவும் வருமான வரி கொடுப்பனவும் தனியாக செயற்பாட்டு நடவடிக்கைகளை வெளிப்படுத்தணும். இப்ப செயற்பாட்டு நடவடிக்கை என்றது ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். வருமான கூற்றுல வருகின்ற விடயங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். ஆனாலும் இந்த செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள இந்த வட்டி கொடுத்ததையும் வருமான வரி கொடுத்ததையும் தனியாக வெளிப்படுத்த வேணும். சரி, அப்ப வட்டி வருமான வரி தவிர எவ்வளவு காசு பாய்ச்சல் வருகுது, வட்டி வருமான வரி கொடுக்குது பிறகு எவ்வளவு காசு பாய்ச்சல் வருகுதுன்றது தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டி இருக்கு. கடைசியா செய்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணும்.
மோட்டார் வாகனம் கொள்வனவு அலுவலக உபகரணம் கொள்வனவு. மோட்டார் வாகனம் அலுவலக உபகரணம் ஆதனம் பொறி உபகரணம் நடைமுறை அல்லா சொத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவு செய்யல காசு வருமா போகுமா பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். காசு வருமா போகுமா? போகும். என காசு வெளியால போப்பது மோட்டார் வாகனம் கொள்வனவு. வாகனம் கொள்வனவு. மோட்டார் வாகனம் கொள்வனவு காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். அலுவலக உபகரணம் கொள்வனவு காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். சரியா? முதலீட்டு நடவடிக்கையோட தொடர்புடைய விடயங்கள். ஓகே, முதலீட்டு நடவடிக்கையோட தொடர்புடைய விடயங்களாக இருக்கு. அடுத்தது பாருங்க, செலுத்திய வங்கிக்கடன். வங்கிக்கடன் என்பது நடைமுறை அல்லா பொறுப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள வரும் பிள்ளைகள் வங்கிக்கடன் செலுத்திக்குள்ள காசு வெளியால போகும். ஆகவே வெளிப்பாய்ச்சல் செலுத்திய வங்கிக்கடன். நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள வெளிப்பாய்ச்சல் பிராக்கெட் பண்ணி காட்டும். வெளிப்பாய்ச்சல பிராக்கெட் பண்ணி காட்டணும் பிள்ளைகள், மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, செலுத்திய பங்கு லாபம் உரிமை மாற்றல் கூற்றுக்குள்ள போடுவோம். அப்ப பங்கு லாபம் கம்பெனி செலுத்திக்குள்ள பிள்ளைகள் என்ன நடக்கும்? காசு வெளியால போகும். 2400 2400 செலுத்திய பங்கு லாபம். செலுத்திய பங்கு லாபம். இவ்வளவுத்தையும் நாங்க இப்ப பதிஞ்சிட்டோம். ரெண்டு விஷயம் பதியாம இருக்குது. ஒன்று வட்டி கொடுப்பனவு, வருமான வரி கொடுப்பனவு. ஓகே, அப்ப முதலாவது கவனிங்க. இப்ப செயற்பாட்டு நடவடிக்கை. இந்த செயற்பாட்டு நடவடிக்கையை கூட்டி எடுங்க. ஃபர்ஸ்டா எவ்வளவு வந்திருக்குன்றத பாருங்க. செயற்பாட்டு நடவடிக்கையை ஃபர்ஸ்டா கூட்டுங்க பிள்ளையர். செயற்பாட்டு நடவடிக்கையை ஃபர்ஸ்டா கூட்டுங்க. இவ்வளவுத்தையும் கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 2800. ஓகே, 2800. இதுக்கு பேர் செயற்பாட்டு, ஷோட்டா அடிக்கிற, நீங்க ஃபுல்லா எழுதிக்கொள்ளுங்க. செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சலாக இருக்கு. இந்த 2800 தான் செயற்பாட்டு நடவடிக்கையில வட்டி வருமான வரி நீங்களாக வணிகத்துக்கு காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கு. 2800. சரியா? செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சல் 2800. இதுல பிள்ளைகள் வட்டி கொடுப்பனவு, வட்டி செலுத்தியதையும் வருமான வரி செலுத்தியதையும், வட்டி செலுத்தியது, வருமான வரி செலுத்தியது. அப்ப நியமத்துல சொல்லியிருக்காங்க, வட்டி வருமான வரி செலுத்த முதல் எவ்வளவு காசு பாய்ச்சல் வருகுதுன்னு வட்டி வருமான வரியை தனியாக வெளிப்படுத்த சொல்லி நியமத்துல சொல்லப்பட்டிருக்கு. LK 7 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அமைவாகத்தான் நாங்க இப்படி செய்து காட்டுறோம். சரியா? அப்ப வட்டி செலுத்தியது பாருங்க எவ்வளவு இருக்குது? 2000. இப்ப 2000 காசு வெளிப்பாய்ச்சல். சரி, வட்டி 2000. வருமான வரி செலுத்தி இருக்கோம் பாருங்க, வட்டி 1000. வட்டி 1000 செலுத்தி இருக்கிறோம் பிள்ளைகள். வருமான வரியை பாருங்க 2000 செலுத்தி இருக்கு. ஓகே, வட்டி செலுத்தியது, வருமான வரி செலுத்தியது. அப்ப வட்டி செலுத்தியதையும் பிள்ளைகள் வருமான வரி செலுத்தியதையும் கழிச்சா பிறகு எங்களுக்கு கிடைக்கிறது என்ன பேர்? செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல், நெட் கேஷ் ஃப்ளோ. சரியா? கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சல் என்றது பிள்ளைகள். இரண்டாவது விஷயம்
செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப வட்டி வருமான வரி கொடுப்பனவ கழிச்சா பிறகு கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது பிள்ளைகள்? செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு? தேறிய வெளிப்பாய்ச்சல் ஏற்பட்டிருக்கு, -200 இருக்கு. செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல் -200 இருக்கு. அப்ப செயற்பாட்டு நடவடிக்கை என்ற ஹெடிங்குக்கு கீழே செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல் எவ்வளவாக இருக்குது? 200. சரியா? இப்ப முதலீட்டு நடவடிக்கை தொடர்பாக என்ன செய்ய போறோம்? இப்ப முதலீட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். முதலீட்டு நடவடிக்கை, நான் முதலீட்டு நடவடிக்கையோடு தொடர்புடைய காசு பாய்ச்சலை மேற்கொள்றோம். ஆகவே முதலீடு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல் எவ்வளவாக இருக்க போகுது? எவ்வளவுத்தையும் கூட்டி போட போறீங்க. கூட்டி பாருங்க எவ்வளவு வருது? 100 வருது. பிளஸ்ல வருது பிள்ளைகள். கூட்டி பார்க்கணுமா? நான் போடுறத அப்படியே போட்டுட்டு போறேன்ல, பிள்ளைண்டா சொல்லுவாங்க. கூட்டி பாருங்க. முதலீட்டு நடவடிக்கை என்ற ஹெடிங்குக்கு முதலீட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். இந்த முதலீடுகளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், நடைமுறை எல்லா சொத்து அதில் இருந்தான வருமானங்களால எங்களுக்கு தேறிய காசு பாய்ச்சல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 100,000 மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. இதே போல நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல் எவ்வளவுத்தையும் கூட்டி பார்ப்போம். எவ்வளவு வருது? 2600 வருது. பிளஸ்ல வருதா? 2600 பிளஸ்ல வருது. நிதியீட்டல் நடவடிக்கையோட தொடர்புடைய விடயங்களால வணிகத்துக்கு கிடைச்சிருக்கின்ற தேறிய காசு பாய்ச்சல் 2600 ஆகும். ஓகே, அடுத்தது ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல். ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல். அப்ப ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் என்னன்றதை விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் என்றது செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சலோட, சரியா, செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். ஓகே, இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல். முதலீட்டு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல். மூன்றாவது நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவாகிய தேறிய காசு. நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல். இந்த மூன்றையும் நாங்கள் என்ன செய்யணும்? கூட்ட வேணும். இந்த மூன்றையும் என்ன செய்யணும் பிள்ளைகள்? கூட்ட வேணும். இதை தனியா நோட் பண்ணி வைங்களா? ஓகே, செயற்பாட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, இந்த மூன்றினுடைய தேறிய காசு பாய்ச்சலை கூட்ட எங்களுக்கு கிடைக்கிற விடைக்கு பேர் தான் பிள்ளைகள், எழுதி வச்சு கொள்ளுங்க, ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல். எங்கேயாவது எழுதி கொள்ளுங்க, பகுதி 1க்கு உதவியாக இருக்கு. ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல். சோ இப்ப இந்த வினாவில் பாருங்க பிள்ளைகள், செயற்பாடு நடவடிக்கையால -200, முதலீட்டு நடவடிக்கையால +100, நிதியீட்டல் நடவடிக்கையால எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2600. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா பிள்ளைகள் எங்களுக்கு ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் எவ்வளவு வரப்போகுது? 2500 கிடைக்கும். ஓகே, 2500 பேர் தான் பிள்ளைகள் முதலீட்டு நடவடிக்கையால் உருவாகிய தேறிய காசு, சாரி, ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலாக இருக்கு. ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலாக இருக்கு. ஓகே,
அப்ப எங்க கோட் அடிக்கிறேன் எங்க கோட் அடிக்கல என்ற விடயங்களை ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் கண்ட மாதிரி கோட் அடிக்காதுங்க. ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலாக இருக்கு. ஓகே, இந்த ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலோட காசு பாய்ச்சல் என்ன, இந்த ஆரம்பத்தில் இருந்த காசு மீதி 2500 அதிகரிச்சிருக்கு. காசு பாய்ச்சல் எவ்வளவு காசு மீதி மாறி இருக்குது. ஓகே, பிளஸ் 2500 வந்திருக்கு. அப்ப ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலோட 1/4/2025 காசு மற்றும் காசுக்கு சமனான சமனானவை. காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை சேர்க்கணும். நேற்று சொல்லி தந்தான் காசு மற்றும் காசுக்கு சமனானவை என்னன்னு சொல்லி தந்தேன். காசு என்றது பிள்ளைகள் கையில் உள்ள காசு, வங்கியில் உள்ள நடைமுறை கணக்கு என்றும், காசுக்கு சமனானவை என்றது 3 மாதத்திற்கு உட்பட்ட குறுங்கால முதலீடு. ஓகே, அப்ப இந்த வினாவில காசு மீதி மட்டும்தான் இருக்கு. பாருங்க எவ்வளவு இருக்குது, இந்த இருக்கு 1500. அப்ப ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலோட ஆரம்பத்துல காணப்பட்ட காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கணும் பிள்ளைகள்? நிதியாண்டினுடைய இறுதியில, எது நிதியாண்டினுடைய இறுதி திகதி 31/3/2026 காசு மற்றும் காசுக்கு சமனானவைக்கு சரியா வரணும். பாருங்க ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது? 4000. அப்ப இந்த 4000க்கு பேர் தான் இறுதியில காசு மற்றும் காசுக்கு சமனானவை. இப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை பாருங்க, இறுதி மீதி எவ்வளவு இருக்குது? 4000. ஓகே, அப்ப நாங்கள் செய்தது சரி என்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். ஓகே, நாங்கள் செய்தது சரி என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? அப்ப ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலோட நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல காணப்பட்ட காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை கூட்டேக்குள்ள பிள்ளைகள் இறுதியில காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை நாங்கள் கண்டுபிடிக்கும். இறுதி தினத்துல காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை கண்டுபிடிக்கும். விளங்குதா? ரோமேஷா, அக்ஷன் நிரூபிரச்சி, இசைவாணி என்ன செய்திருக்க வேண்டது? விலாஷினி, துஷ்மிதா. ஆம் சார், விளங்குது. அப்ப இது இப்படி ஒரு கேள்வி வராது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல. ஜஸ்ட் காசு பாய்ச்சல் கூட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓ, இதுதான் காசு பாய்ச்சல் கூட்டு. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேமுக்குள்ள வரும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள என்னென்ன விஷயம் எப்படி வரமன்றதை பேர்ந்து படிக்கும். முதலாவது எங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஒன்று தெரியும். இப்படி ஒன்றைத்தான் நாங்க செய்து பார்க்க போறோம் என்றதை விளங்கிக் கொள்வோம். ஓகே, அக்ஷய் நிரூபிரச்சி ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல், முதலீட்டு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல், நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல். இந்த மூண்டையும் கூட்டினா ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் வரும். ஓகே, அப்ப இதுல ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலோட பிள்ளைகள் காசு மற்றும் காசுக்கு சமனானவையை கூட்டினா என்ன கிடைக்கும்? இறுதியில காசு மற்றும் காசுக்கு சமனானவை கிடைக்கும். ஆகவே இந்த ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலை இன்னொரு விதமாக நாங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம் என்று பார்க்க, ஒன்று நிதியீட்டல் செயற்பாடு முதலீட்டு நடவடிக்கையினுடைய தேறிய காசு பாய்ச்சலை கூட்டுறதால கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் பிள்ளைகள். இறுதி காசு மற்றும் இறுதி காசு மற்றும் காசுக்கு சமனானவைகள்ல இருந்து பிள்ளைகள் ஆரம்பம் காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை கழிச்சாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும் என்று இந்த ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் கிடைக்கும். இறுதியில இருந்து ஓகே எழுதி வச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் ஒரே விட தான் கிடைக்கும். ஆரம்பம் இறுதி காசு மற்றும் காசுக்கு சமனான விடயங்கள்ல இருந்து ஆரம்பம் காசு மற்றும் காசுக்கு சமனான விடயங்கள்ல கழிக்கைக்குள்ளேயும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் தான் கிடைக்கும். ஓகே, ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் தான் எங்களுக்கு
கிடைக்கும். சோ இது 2 விதமாக மொழிக் கொள்ளுங்க. பகுதி 1க்கு உதவியாக இருக்கு. செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல், முதலீட்டு நடவடிக்கையால் உருவாகின தேறிய காசு பாய்ச்சல், நிதியீட்டல் நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். 3 கூட்டினாலும் ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் கிடைக்கும். இன்னொரு விதமாக சொன்னால் பிள்ளைகள், இறுதி காசு மற்றும் காசுக்கு சமனானவைகள்ல இருந்து ஆரம்பம் காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளை கழிச்சாலும் ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சலை கண்டுபிடிக்கும். ஓகே, சோ இதை வச்சுக்கொண்டு நாங்க இங்க காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறையில மறக்கக்கூடாது. இப்படி நாங்க செய்யறதுக்கு பேர் தான் என்ன? நேர்முறை. நேர்முறையில தான் இப்போ 2-3 கேள்வி செய்வோம். அதை தொடர்ந்து நேரில் முறை படிக்கிறீங்களோ, இதுதான் நேர் இதுதான் நேரில் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? எதுவும் கேட்கணுமா?